மறுநாள் காலை விடிந்ததும் அவர் குருதேவரின் பிரதம சீடர் ஒருவரை சந்தித்து தாம் கண்ட அற்புத காட்சியை அவரிடம் எடுத்துரைக்கிறார். அதை கேட்ட அந்த அன்பர், நீங்கள் உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலி. அற்புதமான முறையில் குரு அருளை பெற்றிருக்கிறீர்கள். குருவின் மந்திரோபதேசமும் உங்களுக்கு கிட்டிவிட்டது. இனி உங்கள் வாழ்வில் குருவருளால் மேலும் பல அற்புதங்கள் நிகழ்வதை காண்பீர்கள் என்று கூறுகிறார். பேராசிரியர் எல்லையற்ற மகிழ்ச்சியடைகிறார். பல ஆண்டுகள் பணிபுரிந்தும் PhD பட்டம் பெறவில்லையே என்ற ஏக்கம் அவரது மனத்தை கவ்வியிருந்தது. அவருக்கு அந்த பட்டமும் கிட்டிவிட்டது. அது மட்டுமல்ல, அவருக்கு 2 மகன்கள் உண்டு. இருவரையும் டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். என்ன அதிசயம்! யாரையும் சிபாரிசுக்காக அண்டாமல், எந்தவித குறுக்கு வழியிலும் செல்லாமல் அடுத்தடுத்து 2 பேருக்கும் மருத்துவக் கல்லூரியில் வியக்கத்தக்க விதத்தில் அனுமதி கிடைத்தது. இவை அனைத்தும் குருவருளால் அவரது வாழ்வில் சென்ற சில ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்த அற்புதங்களாகும். இன்னும் தொடர்ந்து எத்தனை அற்புதங்கள் நிகழ்கின்றனவோ!